ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி ஹெல்த்தை பற்றி பார்க்குறோமா, கவனம் இருக்கான்னு பார்த்திங்கன்னா இருக்காது. ஏதோ அவசர கதியில் சாப்பிட்றோம், ஓடுறோம் இல்லைங்களா? அப்படியே நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினச்சாலும் இன்றைக்கி நம்ம வாங்கக்கூடிய காய்கறிகள் பழங்களில் எவ்வளோ தூரம் அதில் ஹெல்த்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் நம்ம வாங்க முடியாத வரையில் இருக்குது. சாதாரணமாக மார்க்கெட்டில் போய் வாங்கினோம்னா அதில் என்னத்தை தெளிச்சிருக்கானோ, என்ன கெமிக்கலை தெளிச்சிருக்கானோ அதெல்லாம் நமக்கு ஒரு யோசனையாகவே வாங்கி சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஒரு சந்தேகத்திலே சாப்பிட முடியாது இருக்குது. அதுவும் இல்லாமல் எல்லா நிறத்தோட காய்கறிகளும் சேர்ந்து நம்ம ஹோல்சமாக சாப்பிட்டா தான் நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும். இப்போ ப்ரோட்டீன் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எத்தனை விதமான பயிர்களை நம்ம சாப்பிட முடியும் சொல்லுங்கள்? ஒரே மாதிரி சுண்டல் போட்டு சாப்பிட முடியாது. அதுவும் 4-5 கப்பு காய்கறிகள் நிறைந்திருந்தால் தான் நம்ம சாப்பாடு முழுமையாக இருக்கும், நமக்கு சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாமே கிடைக்காது. அப்போது நம்ம துணை உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி சாப்பிட்றதுல தப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 1.5 வருஷமாக நான் சாப்பிட்டுட்ருக்கேன். ப்ரோட்டீன் சாப்பிட்றேன், ஃபைபர் சாப்பிட்றேன். அது மாதிரி டெய்லி நமக்கு தேவையான எல்லா விட்டமின் மினரல்ஸும் நிறைஞ்சிருக்கிற டெய்லி டேப்லெட்ஸ் சாப்பிட்றேன். ஒமேகா 3 சாப்பிட்றேன், B12 சாப்பிட்றேன். இந்த 5 கட்டாயமாக உண்டு. அதை தவிர ஹெர்பல் ரேஞ்சில் பிராமி இருக்குது, அஸ்வகந்தா இருக்குது, திரிப்பலா இருக்குது. இதில் எது வேணாலும் வாங்கி சாப்பிட்லாம். நம்ம ஆரோக்கியத்தை நம்ம ஃபஸ்ட்டு கவனிச்சுக்கணும். ஃபைபர் ஏன் சாப்பிட்றோம் அப்படின்னா செரிமானத்துக்கு இம்ப்ரூவ் பண்ணுது. ப்ரோட்டீன் நம்ம ஒவ்வொரு செல்லுக்கும் தேவை ப்ரோட்டீன். அந்த செல் நம்ம உடம்புல 25% ப்ரோட்டீன் தான் தேவைப்படுது. அப்படிங்கும் பொழுது அது நிறைந்த உணவுகளில் நம்ம சாப்பிட முடியும். முதல்ல நமக்கு எந்த சாப்பாட்டில் ப்ரோட்டீன் இருக்கா, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கா, விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்காங்கிறதே தெரியறதில்ல. ஏதோ காலையில் எழுந்திரிச்சா ஏதோ சாப்பிடணுமே அப்படின்னு ஒரு இட்லியை தோசையை பண்ணி சாப்பிட்டுட்டு போடுறோம். அப்புறம் மத்தியானமும் அதே மாதிரி தான் பண்ணி வச்சதை அப்படியே சாப்பிட்டு முழுகிட்டு ஓடுறோம். இரவு வந்ததுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்குது, இரவு இருந்தால் அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு ஏதோ இருந்தால் போதும்னு நினச்சிட்டு சாப்பிட்டுட்டு முடிச்சிடுறோம். அதெல்லாம் இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு வாழ்வுக்கு நம்ம எது நம்மளால் ஈஸியாக பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கணும். அதனால் சாப்பிட்றது சாப்பிடுவோம், அது கூடயே துணை உணவாக சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிட்லாம். ஆம்பே 90 வருடங்கள் இந்த உலகத்தில் இருந்துட்டு வருது. 100 கண்ட்ரீஸ்க்கு மேலே இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்பொழுது நம்ம நாட்டுக்குள்ளே ஒரு வெளிநாட்டு கம்பெனி வருவாங்கும்போது நிறைய தரக்கட்டுப்பாடுகள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. அதுவும் டைரக்ட் செல்லிங்காக கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க. அப்படிங்கும்பொழுது நம்ம நம்பிக்கையோடு வாங்கலாம். எல்லா கண்ட்ரீஸ்லேயும் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி இங்கே கிடைக்கக்கூடிய இது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப்போ கமெண்ட்டில் போடுங்க. நான் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நன்றி.